இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சிலுவை பாடுகளினாலும் தண்ணீர் இல்லாத குழிகளாகிய இவ்வுலகத்தின் அந்நிய அசுத்த ஆவிகளின் அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படும்படியாய் பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல்வேறு மக்கள் இனங்களை சார்ந்து வாழ்கிறவர்களாயிருந்தும் பல்வேறு மக்கள் இனங்களின் கலாச்சார பண்பாடுகளிலே ஊறி போய் வாழுகிறவர்களாயிருந்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டாய் நாம் அவரை சந்திக்கும் மட்டாய் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளுக்குரிய இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் கடந்த சில மாதங்களாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வரையிலும் 45ஆம் அதிகாரம் வரையிலுமான பகுதிகளை தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் 46வது அதிகாரத்தின் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்களை இந்த நாளின் தியானத்திற்காக சிந்தனைக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தியானது 189வது தொடர் செய்தியாக நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இன்று வரையிலும் நம்முடைய வார்த்தைகளின் வழியாக நம் அனைவரோடும் பேசிக்கொண்டிருக்கிற என்னோடும் வேதத்தின் சத்தியங்களை அவருடைய சகல மக்களினங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கூறி அறிவித்ததின் நோக்கம் என்ன, அதற்குரிய காரணம் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தந்தவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு துதி கனம் மகிமை அனைத்தையும் இந்த 188 செய்திகளின் வழியாக இந்த நாளின் 189வது தொடர் செய்தியின் வழியாக வருகிற எல்லா துதி கனம் மகிமை அனைத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் ஏறெடுத்து படைத்து இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கு நேராக கடந்து செல்வோம். அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக பேசுகிற என்னோடும் அவர் இவைகளை குறித்து உணர்த்தி பேச வைப்பதுதான். ஏனெனும் நான் ஒன்றும் என்ன இல்லை, பல்வேறு வித வேதாகம கல்வி பட்டங்களை பெற்றவன் அல்ல, நானும் உங்களில் ஒருவனே. ஆனால் என்னை கர்த்தர் இந்த பணிக்கு இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சொன்னது நிமித்தம் நான் அதை உங்களுக்கு வியாக்கியானம் செய்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கற்ற கல்வியின் நிமித்தமோ என்னுடைய அதிபயங்கர அறிவின் நிமித்தமோ அல்ல. அருமையானவர்களே,
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து செய்திகளை கொடுப்பதற்காகத்தான் ஆரம்பித்தேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3-4 செய்திகளை கொடுத்தும் இருக்கிறேன். உங்களுடைய முகநூலிலும் யூடியூபிலும் பார்த்தால் தெரியும். முகநூலில் மட்டுமல்ல, டெலகிராம் ப்ளஸ் மெசஞ்சரிலும் யூடியூபிலும் பார்த்தால் தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அப்பொழுது தான் அதை தொடர்ந்து விவரிக்க நான் எண்ணம் கொண்டு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை வியாக்கியானம் செய்ய அல்லது அதிலிருந்து சில பகுதிகளை பகுதியாக பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் எண்ணின போது ஒரு நாளிலே திடீரென்று, உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாட்கள் நான் செய்தி கொடுக்க விட்டிருப்பேன். அந்த 4 நாட்களும் வேறொன்றுமல்ல, என் இதயத்திற்குள்ளே ஒரு கடின போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. நான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து செய்திகளை தொடர் செய்திகளாக கொடுக்க எண்ணினேன். ஆனால் 2-3 செய்திகளை கொடுத்த பிற்பாடு என்னுடைய உள்ளத்திலே ஒரு உணர்த்துதல், ஒரு ஏவுதல், என் ஆவியிலே ஒரு ஏவுதல். வெளியிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, என் காதுகளிலே கேட்ட வார்த்தை அல்ல, ஆவிக்குரிய செவிகளிலே என் ஆவிக்குரிய உள்ளத்திலே உணர்த்தப்பட்ட ஏவப்பட்ட ஒரு வார்த்தை. ஏசாயால எரேமியா தீர்க்கதரிசிய புஸ்தகத்திலிருந்து செய்தியை ஆரம்பி என்று போராடி கொண்டிருந்தேன். அந்த கட்டளைக்கு, அந்த வார்த்தை, அது கட்டளை, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து 4 நாட்கள் என்னுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? நான் வேதாகமத்திலே தீர்க்க தரிசன ஆகமங்களிலே 1வது புத்தகம் ஏசாயா, அதை தவிர்த்து 2வது புத்தகமாகிய எரேமியாவை விவரிப்பதற்கு இந்த உணர்த்துதல் ஏன் கொடுக்கப்படுகிறது? நான் துவக்க புத்தகத்திலிருந்து தானே விவரிக்க இருக்கிறேன் என்று எனக்குள்ளே ஒரு போராட்டம். என்னுடைய சிந்தனை வலுப்பெறுகிறது. என் ஆவியிலே ஏவப்பட்ட ஏவுதல் தாழ்த்தப்படுவதற்காக 4 நாள் போராடுகிறேன். நான் நினைத்ததை செய்ய வேண்டும். இல்லை, 4 நாள் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னால் தாங்க முடியாத மனவேதனை, அதோடு கூட அந்த கொரோனாவினுடைய பாதிப்பும் எனக்கு இருந்தது என்று நினைக்கிறேன். அந்த 4 நாட்கள் தொண்டை கம்மி கொண்டது, சில உபத்திரவங்கள், உபாதைகள், வியாதிகள் என் சரீரத்தை ஆட்கொண்டது அந்த 4 நாட்கள். பிற்பாடு 4வது நாளில் தீர்மானம் எடுத்தேன், என்ன இருந்தாலும் இது ஆவியானவருடைய செயலாக இருந்தால், கர்த்தருடைய ஏவுதலாக இருந்தால் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கீழ்ப்படியாததினால் தான் இந்த உபத்திரவங்கள் எனக்கு வந்திருக்கிறது என்றெண்ணி மறுநாளிலே, முந்தின நாளிலே நான் என்ன செய்தேன்? நடு இரவு ஜபத்திலே, ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படியே நாளைய தினத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளையே தியானிக்க விரும்புகிறேன். ஆனாலும் எரேமியா 1ஆம் அதிகாரம் அல்ல, 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு மறுநாளிலே உங்களோடு தொடங்கினேன் இந்த செய்தி. அருமையானவர்களே, நான் எதிர்பார்த்திராத, நான் அநேக வசனங்களை என்னுடைய 27 ஆண்டு கால ஊழியங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லாத, பிரசங்கங்கள் இல்லாத எந்த செய்திகளும் நான் வேதாகமத்திலிருந்து கொடுத்ததில்லை. 3 வேத பகுதிகளை நான் அழைக்கப்படுகிற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எனக்கு ஓய்வே இருக்காது. ஒரு வருடத்திலே 52 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது என்றால் எனக்கு சுமார் ஒரு 70 செய்திகள், 70 ஆலயங்கள், 80 ஆலயங்களிலிருந்து அழைப்பு வந்திருக்கும். எல்லா ஆலயங்களுக்கும் என்னாலே சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமையில். அப்பொழுது நான் அந்த என்னோடு இருக்கிற ஊழியர்களிலே சிலரை அங்கே அந்த திருச்சபைகளுக்கு அனுப்புவேன், மற்ற திருச்சபைகளுக்கு நான் செல்லுவேன். என்னுடைய செய்திகளின் நான் வேத பாடமாக கொடுக்கிற பகுதிகளில் 3 பகுதிகள், மற்ற திருச்சபைகளிலே எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, குமரி மாவட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளிலே குமரி மாவட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளிலே இங்கு ஒரு பழக்கம், CSI திருமண்டலத்திலே
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3 வேதாகம பகுதிகள், ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு நற்செய்தி நூல்கள், இன்னொன்று நிருப பகுதிகள். 3 பகுதிகளிலிருந்து வேத பாடங்களை படிக்க கொடுப்பார்கள். நானும் எடுத்துக்கொள்வேன். என்னுடைய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி தீர்க்க தரிசன புத்தகத்தின் வார்த்தைகளாக இருக்கும். அதற்கு ஒத்த கருத்துள்ள நற்செய்தி நூல்களின் பகுதிகளையும் நிருபங்களின் பகுதிகளையும் இணைத்துத்தான் செய்தியை கொடுப்பேன். அப்படி கொடுத்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் நான் அன்றைய நாட்களிலே கொடுத்த செய்திகளை பார்க்கிலும் சற்று வித்தியாசமானதாக இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய வியாக்கியானங்கள் எனக்கு வெளிப்பட்டது. அதனால் தான் சொல்கிறேன், ஆவியானவர் நான் கற்றவை அல்ல, நான் அறிந்து புரிந்து வைத்திருந்தவை அல்ல. ஆவியானவர் அவைகளை ஏற்ற நேரத்திலே அந்த வார்த்தைகளை மனதிலே போடுகிறார். இந்த வார்த்தைக்கு இந்த பகுதியிலிருந்து நீ எடுத்து விளக்கம் சொல்லலாம், அந்த வசனம் என்னுடைய மனதிலே தோன்றுகிறது. அவைகளை நான் அங்கே உங்களுக்கு அடுத்த வார்த்தை என்ன என்பது என்னுடைய செய்திகளிலே இடையிலே அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தைகள் வராது. காரணம் இதுதான். என்ன அடுத்த வார்த்தை என்ன பேச வேண்டும் என்பது வந்து கொண்டே இருக்கும். நான் தயங்க வேண்டியதில்லை. ஆனால் சொல்லப்படுகிற சில இடங்களிலே தயங்கி இருக்கிறேன். சரியான தமிழ் வார்த்தை அந்த இடத்திலே என்னுடைய வாயிலே வராதபடியினாலே ஒரு சில செகண்ட்ஸ் நான் திணறி இருக்கிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை வராததுனால அல்ல, அடுத்த சரியான வார்த்தை அந்த கருத்தை சொல்வதற்கான சரியான தமிழ் வார்த்தை என் வாயிலே வராததினாலே சற்று இடறி இருக்கிறேன் அல்லது திணறி இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி பேசுகிற வார்த்தைகள் தொடர்ந்து இச்சையாக வந்து கொண்டே இருக்கும். நான் சிந்தனை செய்து எழுதி வைத்து கொண்டு ஒரு செய்தியை ப்ரிப்பேர் செய்து பேசுவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அணித்தரமாக சொல்லுகிறேன், ஆவியானவரே பேசுகிறார், நான் அல்ல. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி தீர்க்க தரிசன புத்தகத்தின் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய வார்த்தைகள் எப்படி விவரிக்கப்பட வேண்டும், அவர்கள் அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவரே கற்றுத்தருகிறார். நானும் கற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுக்கும் நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். இது என்னுடைய சித்தத்தின்படியானதல்ல, மனித சித்தத்தின்படியானது அல்ல. நிச்சயமாக அணித்தரமாக சொல்லுவேன். அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்களை நான் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை திறந்து நான் இந்த வேதாகம வசனங்களை படிக்கிற போது நீங்களும் உங்கள் வேதாகமத்தின் அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை படியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். இது ஒன்றும் அதிகார கட்டளை ஒன்றுமில்லை, ஆலோசனையாக சொல்லுகிறேன். உங்கள் வேதாகமங்களை திறந்து அந்த 6 வசனங்களையும் நான் படிக்கிற போது நீங்களும் படியுங்கள் உங்கள் வேதாகமங்களை. எரேமியா 46 1 முதல் 6 வரை. புற ஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதி அண்டையில கர்கேமேசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் எனும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏறி தலை சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்து கொள்ளுங்கள். அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே
ஐப்பிராத்து நதி அண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள் என்பவைகளே. அருமையானவர்களே, இந்த 6 வசனங்களையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு 189வது தொடர் செய்தியின் தலையங்கமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வார்த்தைகள், எகிப்தியரே நீங்கள் தப்பி ஓட வேண்டாம், வடக்கே ஐப்பிராத்து நதியின் வடக்கே இடறி விழுவீர்கள் என்கிற வார்த்தைகளை தலையங்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எகிப்தியரே நீங்கள் தப்பி ஓட வேண்டாம், ஐப்பிராத்து நதியின் வடக்கே இடறி விழுவீர்கள் என்கிற தலையங்கம். அருமையானவர்களே, இது யூதர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, புற ஜாதிகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யார்? யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவனாகிய யோயாக்கீமை யூதேயாவின் மேல் அரசனாக ஏற்படுத்தினவனாகிய பார்வோன் நேகோ என்பவனுக்கு, ஏனெனில் யூதாவிலே அரசனாக யோசியாவின் மூத்த குமாரனை, 2ஆம் குமாரன் அரசனாக இருக்கிறான், அவனை அரசாளுகின்ற அந்த அரியாசனத்திலிருந்து தள்ளிவிட்டு தனக்கு விருப்பமான யோசியாவின் 1ஆம் குமாரனை, அவனுக்குரிய பெயரை எலியாக்கீம் என்று நினைக்கிறேன், ஒருவேளை பெயர் வித்தியாசமாக இருக்கலாம், அந்த பெயரை மாற்றி யோயாக்கீம் என்று பெயரை மாற்றி அவனை யூதேயாவின் சிங்காசனத்தில் அரசாள வைத்தவன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பார்வோன் நேகோவை தேவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு அடிக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய செயல்பாடுகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவைகள் அல்ல. ஏனெனில் தேவனுடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு மீறி நடந்த யூதர்களை அழிப்பதற்கு தேவன் யாரை பயன்படுத்தினார்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்தினார். முற்காலங்களில், அதற்கு முன்பும் கூட, காரணமே இன்றி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த முன் காரணமும் இன்றி ஆபிரகாமினிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அதை நன்றாக புரிந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை இன்றைய பிரசங்கிகள் உங்களுக்கு சொல்லுவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆபிரகாமின் வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கிக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களிலே மிக முக்கியமானவைகள் 2, ஆசீர்வாதங்களிலே மிக முக்கியமானவைகள் 2. ஒன்று, உன் சந்ததி கடற்கரை மணல் அத்தனையாகவும் வானத்து எண்ணி முடியாத வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாகவும் பெருகும். இந்த வார்த்தையிலே ஒரு 2 காரியங்கள் இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி எவ்வளவாய் பெருகும்? எண்ணி முடியாத கடற்கரை மணல் அத்தனையாகவும் எண்ணி முடியாத வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாகவும் பெருகும். 2 பிரிவாக சொல்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக பெறுகிற ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அதான் இஸ்ரவேலின் சேனைகள். இஸ்ரவேலின் சேனைகள் தான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், கோளங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களின் அதிபதி தேவனாகிய கர்த்தர். அந்த வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக ஆபிரகாமின் சந்ததி பெருகும் என்கிறார். இன்னொன்று, கடற்கரை மணல் அத்தனையாக பெருகுவார்கள். விசுவாசமற்ற சந்ததி. யார்? விசுவாசிகளைப் போல பக்தி வேடம் தரித்துக் கொள்ளுகிறார்கள். பூமிக்குரிய மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஆபிரகாமின் வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் வாக்கு தத்தங்களை, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் உங்களுக்கு உரிமை சொத்தாக தருகிறோம் என்று தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் கூறுகிற இன்றைய பிரசங்கிகள், உலக பிரசங்கிகள்,
உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு நேராய்? இந்த பூமியின் ஜனங்களை, கிறிஸ்துவை ஆராதிக்கிற பக்தி வேடதாரிகளாகிய கிறிஸ்தவர்களை உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் கடற்கரை மணல். பேரலைகள் வந்து அவைகளை மணல் கூட்டத்தை வாரி கொண்டு போகும். மனாந்தரத்து மணல் கூட்டத்தை பெருங்காற்றுகள் அள்ளி கொண்டு போகும். உங்கள் விசுவாச வீடு, உங்கள் விசுவாசம் கன்மலையான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படவில்லை, உலகத்தின் ஆசீர்வாதங்களின் மேல் கட்டப்படுகிறது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மணலின் மேல் உன் வீட்டை கட்டினால் பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து பெருமழை பெய்து அந்த விசுவாச வீடு விழுந்து விடும். அருமையானவர்களே, நான் யாரையும் குற்றம் சுமத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி 2 கூட்டம். ஒன்று உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டம். நாங்கள் விசுவாசிகள், ஏனெனில் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன். நாங்களும் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆவிக்குரிய விசுவாசிகள் அல்ல, ஆவிக்குரிய கபட வேடதாரிகள். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கபட வேடதாரி பிரசங்கிகளையும் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அண்டிக் கொள்ளுகிறார்கள். அந்நிய ஆவிகளையும் அண்டிக் கொள்ளுகிறார்கள். கடற்கரை மணலை போன்றவர்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். இன்றைய உலகத்திலே இருக்கிற கிறிஸ்தவர்களில் 90% பேர் ஊழியர்களும் போதகர்களும் கிறிஸ்தவர்களும் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கபட வேடமிட்டு நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பக்தி வேடதாரிகள். ஆனால் இரண்டாவது தேவன் சொன்னார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக பெறும். அந்த சந்ததி தான் உண்மையிலேயே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகள். உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள், அவர்களே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினாலும் கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளினாலும் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஆவியை, பரிசுத்த ஆவியை அபிஷேகமாய் பெற்று மறுபடி பிறக்கும்படியாய், தேவ புத்திரர்களாய் பிறப்பிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை தரித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகின்ற நட்சத்திர கூட்டமாய் ஆபிரகாமின் வாக்கு தத்தம் அதுவே. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் மறுபகுதி அதுவே. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக பெருகும். ஆம், நீங்களும் நானும் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள் என்றால், உண்மையிலேயே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாய் பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணித்தே ஆக வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாகி அந்த அடிச்சுவடுகளின் பாதையை பின்பற்றியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் உங்களின் மேல் தெளிக்கப்படும். அதனால் நீங்கள் கழுவப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். மீட்பின் அடையாளமாக கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் நெற்றிகளிலே தரிப்பிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் உங்கள் இருதய பலகைகளிலே, வேத வசன பிரமாணங்கள் கற்பலகைகளிலே எழுதப்பட்டது போல இருதய பலகைகளிலே, மனசாட்சியின் பலகையிலே எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு, அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார், ஊற்றப்படுவார். இன்றைய வேடங்கள் எல்லாம் கபட வேடங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பக்தி விசுவாசம் அல்ல, பக்தி வேடங்கள். ஏமாற்றுகிறார்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், அவ்வளவுதான். ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்களும் நானும் மாற்றப்படுவதற்கானது. இரண்டாவது காரியம், ஏன் யோசேப்பும் இஸ்ரவேலர்களும் எகிப்திலே அடிமைகளாக்கப்பட்டார்கள்? அதற்கான காரணத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன? இன்னொரு வாக்கு தத்தமும் ஆசீர்வாதமும் கொடுத்தார். எத்தனை பேருக்கு நீங்கள் மனதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது? எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான்.
முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்த போதே அவனிடத்திலே சொன்னார், ஆபிரகாமினிடத்திலே, உன் சந்ததி 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாயிருப்பார்கள். காரணத்தை சொல்லவில்லை. ஆனால் அந்த காரணம் 2வது ஆசீர்வாதத்திலே இருக்கிறது. என்ன? உன் சந்ததிகளுக்குள்ளே பூமியின் சகல ஜாதிகளும் சகல மக்களினங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எந்த சந்ததிக்குள்ளே? அந்த சந்ததி 2 பிரிவாக பிரித்தார். ஒன்று வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும், ஒன்று கடற்கரை மணல் அத்தனையாயிருக்கும். இந்த வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருகுகிற ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள். அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான எண்ணிலடங்காத ஜனக்கூட்டத்தின் மூலமாய் பூமியின் ஜனங்கள், ஜாதிகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் வழியாக ஆசீர்வாதம் பிரஜாதிகளுக்கு செல்கிறது? யார் வழியாக ரட்சிப்பு பிரஜாதிகளுக்கு செல்கிறது? அறிந்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, உண்மை. எகிப்து தேசமும் எகிப்தியர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மீதியானியர்களும் மைதானியர்களும் சிம்ரானியர்களும் மிஸ்ராயிமர்களும் இஸ்வாகுகளும் ஆரியர்கள், இன்றைய ஆரியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆபிரகாமின் வழிமரபில் வந்தவனாகிய யாக்கோபின் குமாரன் இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், வானத்து நட்சத்திரங்களுக்கொப்பாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய யாக்கோபின் 11வது குமாரன் யோசேப்பு உடன் சகோதரர்களாலேயே எகிப்தின் மீதியானிய வியாபாரிகளுக்கு, இஸ்லாமிய, அதாவது மீதியானியர்கள் இஸ்மவேலர்கள், அந்த இஸ்மவேலர்களின் சந்ததிகளுக்கு, வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டான் அடிமையாக. அவர்கள் எகிப்தின் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய போத்திபாருக்கு அடிமையாக விற்றார்கள். யாக்கோபின் வழிமரபில் வந்த யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக சென்றான். காரணம் என்ன? எகிப்திலே பூமி எங்கும் பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து பூமியின் ஜனங்களை தப்புவிப்பதற்காக, இஸ்ரவேலர்களை பாதுகாப்பதற்காக தேவனுடைய செயல் திட்டத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உன் சந்ததி எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள். அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. முதலாவது யோசேப்பு அடிமையாக விற்கப்படுகிறான் எகிப்திற்கு. அங்கே சென்று சிறைச்சாலையிலே இருக்கிறான். அநேக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவனாய், போத்திபாரின் மனைவி தந்திரம் சூழ்ச்சியினால் அவள் அவன் மேல் இச்சை கொண்டு தன்னுடைய காம இச்சைக்கு அவனை பலிக்கடாவாக்க விரும்பினாள். யோசேப்பு தப்பினான். சத்தமிட்டாள், இதோ எபிரேய அடிமை என்னை மோசம் போக்குகிறான் என்று அவன் மேல் பொய்யாய் குற்றம் சுமத்தினாள். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பக்தி வேடதாரிகள் அதைத்தானே செய்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் விசுவாசிகள் என்ற போர்வையில், ஆவிக்குரியவர்கள் என்ற போர்வையில் உங்கள் காம இச்சைகளை அடக்கிக் கொள்வதற்கு ஊழியக்காரர்களையும், ஊழியக்காரர்கள் உங்கள் காம இச்சைகளை அடக்கிக் கொள்வதற்கு விசுவாசிகளையும் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அன்று யோசேப்புக்கு நடந்த நிலை இன்றைய ஒன்றுமறியா விசுவாசிகளுக்கு ஏற்படுகிறது, சம்பவிக்கிறது. உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு நேரிடுகிறது. நீங்கள் அதை ஒத்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு உயர்த்தப்படுகிறான் எகிப்தின் பார்வோனாலே, அரசனாலே. ஏன்? 7 ஆண்டு மிகப்பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. கொளுத்த 7 பசுக்களும் 7 மெலிந்த எலும்பு கூடுகளான பசுக்களும். அதற்குரிய விளக்கத்தை யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பை அதற்குரிய காரியத்தை சுட்டி காட்டின உடனே வியாக்கியானத்தை, அந்த சொப்பனத்தின், பார்வோனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனத்தின் வியாக்கியானத்தை யோசேப்பு சொன்னபோது, யோசேப்பை அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே
பார்வோனுடைய சிங்காசனத்திலே தான் பார்வோன் அரசன். பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறார் இரண்டாம் அதிபதியாக மொத்த எகிப்திய தேசத்திற்கும். ஆசீர்வாதம் எங்கே போகிறது பாருங்கள். சிறையிருப்பிலிருந்து உயர்த்தப்படுகிறான். பொய் குற்றச்சாட்டுகள், உடன் பிறந்தவர்களால் அடிமையாய் விற்கப்பட்டான், சிறையிருப்புக்கு சென்றான், பொய்யாய் குற்றம் சுமத்தப்பட்டான், திரும்பவும் பொய் குற்றச்சாட்டுகளின் மூலம், விபச்சார குற்றச்சாட்டின் மூலம் சிறை கைதியானான். எகிப்தின் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னபடியினால் சிறைச்சாலையில் இருந்து தேசத்தை ஆளுகிற அதிபதி அரசனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டான். ஆபிரகாமின் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது பாருங்கள். நீங்கள் தாழ்த்தப்படாமல் உயர்த்தப்பட முடியாது, அடிமையாக்கப்படாமல் உன்னதத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது? நேரடியாக உன்னதத்திற்கு போய்விடலாம். எங்க போவீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று ஆயத்தமாக்கப்பட்டது நரகாக்கினி கடல் ஆயத்தமாயிருக்கிறது, அவன் போக மாட்டான், நீங்கள் அங்கே செல்லுங்கள் நரகாக்கினி கடலுக்கு என்றார். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அதைத்தான் சொந்தமாக்க போகிறார்கள். சாத்தானுக்கென்றும் அவனுடைய தூதர்களுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகாக்கினி கடலுக்கு இரையாக்கப்பட போகிறார்கள். இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்கள், பக்தி வேடதாரி கிறிஸ்தவர்கள் 90% பேர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொய் என்றால் அன்று என்னிடத்தில் கேளுங்கள். அருமையானவர்களே, பக்தி வேடம் எடுக்கிறீர்கள். பிற்பாடு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அதை சொல்ல வந்தேன் என்று. உன் சந்ததி மூலமாய், ஆபிரகாமின் சந்ததிகளின் வழியாய் பூமியில் உள்ள சகல மக்களினங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட தம்முடைய சொந்த ஜனத்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை அடிமைகளாக விற்கிறார். காரணமே இன்றி யோசேப்பின் வழியாக பஞ்ச காலத்தில் திரும்பவும் இஸ்ரவேலர்கள், யாக்கோவின் வழிமரபை சார்ந்த சந்ததிகள் எகிப்திற்கு அடிமைகளாக செல்கிறார்கள், பஞ்சம் பிழைக்க செல்கிறார்கள். அங்கே 430 வருஷம் அடிமைகளாயிருக்கிறார்கள். 430ஆம் ஆண்டிலே கர்த்தர் மோசையை கொண்டு, ஆரோனை கொண்டு அந்த இஸ்ரவேல்களை தாம் தெரிந்து கொண்ட தேவ ஜனத்தை 10 மாபெரும் கொடிய வாதைகளை நடப்பித்து எகிப்தியரை செங்கடலிலே அழித்து இஸ்ரவேல்களை மீட்டுக் கொண்டு எருசலேமுக்கு வருகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் பிற்பாடு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடியினாலே தேவன் இஸ்ரவேலர்களை, மகத்துவமானவராகிய தேவன், மகா பெரியவராகிய தேவன், அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஜனங்கள் கீழ்ப்படியாதபடியினாலே மீதியானியருக்கும், எகிப்தியருக்கும், அம்மோனியருக்கும், மோவாபியருக்கும், பெலிஸ்தியருக்கும் ஜனங்களை விற்று போட்டார். அநேக ரட்சகர்களை அனுப்பி அவர்களை மூலமாய் மோசே, சிம்சோன் இப்படிப்பட்ட ரட்சகர்களை கொண்டு, கிதியோன் முதலானவர்களை கொண்டு, தெபோராள் முதலானவர்களை கொண்டு ஜனங்களை அந்நியரின் கையிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். திரும்ப திரும்ப இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம்? தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி அந்நிய தெய்வங்களை, அந்நிய ஜனங்களின் தெய்வங்களை தங்கள் தெய்வங்களாக வழிபட்டார்கள். அந்நிய ஆவிகளை பின்பற்றினார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்தாவி என்ற போர்வையில் அசுத்தாவிகளையும், அந்நிய ஆவிகளையும், பேய்களையும், பிசாசுகளையும், மரித்து போன மனிதாவிகளையும், செத்த ராட்சதர்கள், மாண்ட ராட்சதர்கள், செத்த தேவர்கள், விழுந்து போன தூதர்களின் ஆவிகளையும், அவர்களுக்கும் மனிதகுமாரதிகளுக்கும் பிறந்த ராட்சத புத்திரர்களின், ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்ட ராட்சதர்களின் ஆவிகளையும் தண்ணீரில் இருந்து மூழ்கி ஸ்நானத்தின் மூலமாய் பெற்று நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று பக்தி வேடம் தரித்துக் கொண்டிருக்கிறவர்களே, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கோ வேத வசனங்களுக்கோ நீங்கள் கீழ்ப்படியவில்லை. இதன் காரணமாகத்தான் இஸ்ரவேலர்கள் எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் பிற்பாடு 3ஆம் முறை பாபிலோனியருக்குமாய் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். நீங்கள் அந்த 7 தலைகளை வெளிப்படுத்தின விசேஷத்திலே படித்திருப்பீர்கள். நான் முந்தைய செய்திகளிலே சுட்டி காட்டியிருக்கிறேன்.
வலு சர்ப்பம் 7 தலைகளை கொண்ட வலு சர்ப்பத்தின் அந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகத்தின் மேல் இருந்த 7 தலைகளில் முதலாம் தலை எகிப்து, 2ஆம் தலை அசீரியா, 3ஆம் தலை பாபிலோனியா. அந்த பாபிலோனிய அரசனின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். யாரை அழிப்பதற்கு? யூதர்களை அழிப்பதற்கு. இஸ்ரவேலர்களை அசீரியா 2ஆம் தலையின் கையிலே ஒப்புக் கொடுத்தார், அசீரிய ராஜாவின் கையிலே. வடக்கு ராஜ்யமான சமாரிய இஸ்ரவேலர்கள் அனைவரும் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். கிமு 712 தில்காத் பில் நேசரால், சனகரிப் தில்காத் பில் நேசர் என்பவர்களால் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களின் அழிவு வடக்கு ராஜ்யம் சமாரியை கலப்பின இஸ்ரவேலர்களின் அழிவு அசீரிய மன்னனால் ஏற்பட்டது. தெற்கு ராஜ்யமாகிய யூதேயா கிமு 5ஆம் நூற்றாண்டிலே பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சாரின் கையினால் ஏற்பட்டது அழிவு. அவர்களும் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன்? இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பூமி எங்கும் சகல ஜாதிகளின் மத்தியிலும் சிதறடிக்கப்பட்டால் ஒழிய ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவேறாது. உன் சந்ததிக்குள்ளாக பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வதித்தார். ஆம், அந்த வாக்கு தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை சகல ஜனங்களுக்கும், பூமியின் சகல 7000 ஜாதிகள், 7000த்திற்கு அதிகமான ஜாதிகள், மக்களினங்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பூமி எங்கும் சகல ஜாதிகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த ஜாதிகளிலே சிதறி கிடக்கிற யூத வித்துக்கள் தான். நாங்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்தியாவிலே கலகங்கள் உருவாகிறதே, தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட ஜாதிகளுக்குள்ளே கலந்து கிடக்கிற இஸ்ரேலிய வித்துக்கள், தேவ ஜனங்களுடைய வித்துக்கள். நாங்கள் இந்த தீண்டத்தகாத ஜாதியை சார்ந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு இந்த ஜாதிய பட்டியல் வேண்டாம் என்று கலகம் உண்டாக்குகிறார்களே. காரணம் என்ன? தாங்கள் இன்னார் என்பதை அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். உலகத்தின் முடிவு நாட்கள் சமீபித்திருக்கிறது. தேவன் பூமி எங்கும் 7000த்திற்கு அதிகமான மக்களினங்களிலே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை தெரிந்து கொள்ள மீட்டெடுக்க வருகிறார். அருமையான கிறிஸ்தவனே, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய புறம்போக்கு கிறிஸ்தவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடையவர்களை தேடி வருகிறார். நீங்கள் எந்த ஜாதியிலே அடிமைகளாயிருந்தாலும், எந்த தீண்டத்தகாத ஜாதியிலே நீங்கள் இருந்தாலும், தேவன் தம்முடைய வித்துக்களை தேடி எடுப்பார். என்னுடைய செய்திகள் 2-3 செய்திகள் யூடியூபிலும் பிளஸ் மெசஞ்சரிலும் இருக்கிறது. மிருக வித்துக்களும் மனுஷ வித்துக்களும். நீ மனுஷ வித்தாக இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளையாயிருப்பாய். நீ மிருக வித்தாக இருந்தால், மிருக குணம் கொண்ட கள்ளத்தீர்க்க தரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் கள்ள ஊழியக்காரர்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிற மிருக வித்தாக இருந்தால் அழிக்கப்படுவாய். நீ எங்கே இருக்க வேண்டும் என்பதை நீதான் தெரிவு செய்ய வேண்டும். தெரிந்தெடுப்பு உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய செய்திகள் தான் ஒப்பீட்டு வியாக்கியான முறையில எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவன் இஸ்ரவேலர்களை எந்த ஜாதிகளுக்கு அடிமைப்படுத்துகிறாரோ அந்த ஜாதிகளை, தேவனுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி கசக்கி புளிகிற ஜாதிகளை அழிப்பதற்கு இன்னொரு ராஜாவை எழுப்புகிறார். எகிப்தியர்களையும் அசீரியர்களையும் அழித்தொழிப்பதற்கு யூதர்களை அழித்த, யூதேயாவையும் எருசலேமையும் யூத ஜனங்களையும் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களையும் அழித்து ஒழித்து சிதறடித்த அதே பாபிலோன் ராஜாவை கொண்டு முதலாவது இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தின நாடாகிய எகிப்தை அழிக்கிறார். இரண்டாவது அசீரியாவை அழிக்கிறார். யாரை கொண்டு? வலு சர்ப்பத்தின் 3ஆம் தலையை கொண்டு, வலு சர்ப்பத்தின் 2ஆம் தலையையும் 3ஆம் தலையையும் அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். யோசித்து பார். வலு சர்ப்பத்தின் முதலாம் தலை எகிப்து, 2ஆம் தலை அசீரியா, 3ஆம் தலை பாபிலோனியா.
மூன்றாம் தலையின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு அதே வலு சர்ப்பத்தின், அதே மிருகத்தின், காட்டு மிருகத்தின் முதலாம் தலையாகிய எகிப்தையும், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோவையும், பார்வோன் ஒப்பீராவையும், எகிப்து தேசத்தையும், பார்வோன்களின் பரம்பரையையும் அழிக்கிறார். எகிப்தியர்களை அழிக்கிறார், பூமி எங்கும் சிதறடிக்கிறார். அந்த எகிப்தியர்களின் கூட்டம் தான் இந்த இந்தியாவில் இன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு கூடி கலந்திருக்கிறார்கள் அந்த காட்டு மிருகத்தின் இரண்டாம் தலையாகிய அசீரியரின் சந்ததிகள். இதே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு கிமு 5ஆம் நூற்றாண்டிலே அசீரியாவை அழித்தார். அசீரியர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் இந்தியாவில் ஆரியர்களோடு கூடி கலந்திருக்கிற உயர்ஜாதி இந்துக்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற கூலிக்கு வாங்கின சபரகன் கூட்டம். ஏசாயா 9ஆம் அதிகாரம், கூலிக்கு வாங்கின சபரகன் கத்தி ஆகிய, சபரகன் என்றால் உங்களுக்கு தெரியும், சபரகன் கத்தனி ஆகிய, நான் விளக்கம் சொல்லல, நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். சபரகன் கத்தி ஆகிய அசீரியாவின் ராஜாவை கொண்டு இஸ்ரவேலர்களை சிதறடித்தார். அதே சபரகன் கத்தி, அதே அசீரியர்கள் இந்தியாவிலே இன்று அக்காடியர்கள், அக்காத்தியர்கள், களப்பிரர்கள், சாலிவாகனர்கள், சௌராஷ்டிரர்கள் என்ற பெயர்களிலே இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்களோடு இணைந்து. மூன்றாம் தலை அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய காட்டு மிருகத்தின் மூன்றாம் தலையாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு அசீரியர்களையும் எகிப்தியர்களையும் அழித்தார். அந்த தேசங்கள் காணப்படாமல் போயிற்று, அழிக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் இந்தியாவிலே குடியேறியிருக்கிறார்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களை அடிமைப்படுத்தினவர்கள் இன்று உங்களை ஆளுகிறார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றி, அந்நிய ஆவிகளை பின்பற்றி போனபடினாலே அவர்களுடைய விக்கிரக தெய்வங்களும் பேய்களும் பிசாசுகளும் ஆவிகள் உங்களை வஞ்சித்து மோசம் வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டீர்கள், அந்நிய ஆவிகளை பின்பற்றுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்து பரிசுத்தாவியானவரின் பெயராலேயே அசுத்தாவிகளையும் அந்நிய ஆவிகளையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாபிலோனியர்களை கொண்டே யூதர்களை அழித்தார். அதே பாபிலோனியர்களை கொண்டு யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடியினால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோவையும், பார்வோன் ஒப்பீராவையும், அவனுடைய கூட்டத்தையும் அழித்தார். இங்கே இந்த அதிகாரம் எகிப்தியருக்கு சொல்லப்படுகிறது, புறஜாதிகளுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின், ஆவிக்குரிய வழிபாட்டு முறையின் தீய செயல்களை நினைத்தும் மனம் திரும்புவீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் ஆவிக்குரிய அந்நிய ஆவிகளின், புறம்போக்கு ஆவிகளின், வேத வசனங்களுக்கு புறம்பான ஆவிகள் தான் புறம்போக்கு ஆவிகள். நான் புறம்போக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால் வேறொரு, இதற்கு முந்தி ஒரு நாளிலே புறம்போக்கு என்பதற்கு நோமேன்ஸ் லேண்ட் என்று ஒரு விளக்கத்தை சொன்னேன். இன்று சொல்லுகிறேன், புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் என்றால், புறம்போக்கு ஆவிகள் என்றால் வேத வசனங்களுக்கு புறம்பான ஆவிகள். வேத வசனம் எந்த தேவர்களை, எந்த ஆவிகளை வேத வசனங்களுக்கு புறம்பானதாக வேத வசனங்கள் சுட்டி காட்டுகிறதோ அந்த ஆவிகளை, புறம்பான வேத வசனங்கள் கற்பிக்காத ஆவிகள் அனைத்தும், பரிசுத்த ஆவி அல்லாத அனைத்து அந்நிய ஆவிகளும், அந்நிய தேவர்களின் ஆவிகளும் புறம்போக்கு ஆவிகள். அந்த புறம்போக்கு ஆவிகளை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள், வேத வசனங்களுக்கு புறம்பானவர்கள், கிறிஸ்துவுக்கு புறம்பானவர்கள். புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அங்கே சொல்லுகிறார், புற ஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இப்போ அதனுடைய முன்னுரை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் சகல ஜனங்களுக்கும் குறியறிவிக்கப்பட்டவைகளே. கிறிஸ்தவர்களுக்கு என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். உங்களை தப்பெண்ணம் கொள்ள வைத்தார்கள் உங்கள் தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும், வேத வல்லுநர்கள், கமெண்ட்ரிகள், விளக்க உரைகளை எழுதினவர்களும்
ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம், கட்டளைகள் பிரமாணங்கள் அனைத்தும் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம் என்று உங்களை தப்பெண்ணம் கொள்ள வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எகிப்தை குறித்தும் ஐப்ராத் நதியண்டையில் கர்கேமிஸிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறிய அடித்ததுமான எகிப்தின் பார்வோன் நேகோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாபிலோன் எங்கே இருந்தது? ஐப்ராத்து நதிக்கரையிலே. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கட்டின தொங்குந்தோட்டம் எங்கே இருந்தது? பாபிலோன். நான் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னானே நேபுகாத்நேச்சார். அதே நேபுகாத்நேச்சார் எகிப்தையும் அசீரியாவையும் யூதேயாவையும் எகிப்தையும் அசீரியாவையும் அழித்து ஒழித்த பிற்பாடு ஐப்ராத்து நதியின் கரையிலே ஐப்ராத்து நதியை உள்புறமாக ஓடவிட்டு அதன் இரு பக்கங்களிலும் மகா பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை கட்டி எழுப்பினான். அது தொங்குந்தோட்டம். அந்த மாளிகையை கட்டி எழுப்பி அதன் தொங்கு தோட்டத்தின் உச்சத்திலே நின்று அவன் சொன்னான், என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்றான். தேவன் அவனை தண்டித்தார். அவனை பயன்படுத்தின தேவனை மறந்தான். அவனை கையின் கருவியாக கொண்டு யூதர்களை அழிக்கவும், எகிப்தியர்களை அழிக்கவும், அசீரியர்களை அழிக்கவும், பூமியின் சகல ராஜ்யங்களையும் தன் ஆளுகைக்குட்படுத்தவும் தக்கதாய் தன்னை பயன்படுத்தின கர்த்தரை மறந்தான். நான் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு என்று எப்பொழுது சொன்னானோ அப்பொழுதே மனித இருதயம் அவனுடைய இருதயத்தை விட்டு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. மாட்டின் இருதயம், காளையின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 7 ஆண்டுகள் மாட்டை போல வெளியின் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் நனைந்து புல்லை மேய்ந்தான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். மறந்து போக வேண்டாம். அந்நிய ஆவிகளை கொண்டு நானும் அபிஷேகம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று பெருமை கொண்டு அலைகிற கிறிஸ்தவனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, விசுவாசியே, உன் அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உன் பெருமையை விட்டு கீழிறங்கு. நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. காரணம், நீ மனம் பாவங்களை விட்டு விலகவில்லை, நீ மனம் திரும்பவில்லை, நீ ரட்சிக்கப்படவில்லை, நீ பாவமர கழுவப்படவில்லை, ரட்சிப்பை பெறவில்லை. ரட்சிக்கப்படாமலே, பாவத்தை விட்டு விலகாமலே, மனம் திரும்பி கர்த்தரண்டை வராமலே, சிலுவை பாடுகளை சுமக்காமலே, கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படாமலே ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்கிறாய். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன் என்கிறாய். மறுபடி பிறந்தேன் என்கிறாய். அழிவு சாத்தானுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடல் ஆயத்தமாயிருக்கிறது. மனம் திரும்பு. உன் பெருமையை விட்டு, நீ ரட்சிக்கப்பட்டவன் என்கிற பெருமையை விட்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் என்கிற பெருமையை விட்டு, மறுபடி பிறந்து விட்டேன் என்கிற பெருமையை விட்டு கீழிறங்கு. இல்லை என்றால் அழிவை சந்திப்பாய். அருமையான கிறிஸ்தவனே, ஏனெனில் தேவன் யாரை கொண்டு உன்னை அழிக்க சித்தமாயிருக்கிறாரோ சாத்தானை கொண்டே உன்னை அழிப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நீங்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே யூதர்களை அழித்த நேபுகாத்நேச்சாரை கொண்டே, யூதர்களை அழித்த நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சாரை கொண்டே எகிப்தியர்களை அழிக்கிறார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோவையும் பார்வோன் ஒப்பீராவையும் அழித்து எகிப்து தேசத்தையே வனாந்தரமாக்குகிறார். எகிப்தியர்களாகிய ஆரியர்கள் அனைவரும் நாடோடிகளாய் இந்தியாவிலே குடியேறினார்கள். அசீரியர்கள் அனைவரும் நாடோடிகளாய் இந்தியாவிலே குடியேறினார்கள். அதைத்தான் இந்திய தேசத்தில் இருக்கிற பிரவீன் தொகாடியா என்பவன் சொல்லுகிறான், உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான். நாங்கள் அசீரியாவிலிருந்து நாடு இழந்து வீடு இழந்து நாடோடிகளாய்
தேசங்கள் வழியாய் கடந்து சண்டையிட்டு யுத்தம் செய்து கொண்டே இந்தியாவிலே வந்து குடியேறினோம். எங்கள் புகலிடம் இந்தியாவாக இருந்தது. இந்திய தேசத்தை இந்தியர்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்களே கைவசப்படுத்தி ஆளுவோம், இந்தியா எங்களுடையதே என்கிறான், கொக்கரிக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பழைய எகிப்தியர்களாலும் அதே அசீரியர்களாலும் அதே பாபிலோனியர்களாலும் ஆளப்படுகிறீர்கள் இன்றும் என்பதை மறந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதி அண்டையிலே, சரி, 2ஆம் வசனம் முடிந்து போயிற்று. 3ஆம் வசனம், அங்க போய் பேசு, நீ பேசுறது இங்க கேட்கு. கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். எதை? யுத்த ராணுவம் அணிவகுப்பது கேடயங்கள். ஒரு கையில கேடயத்தை பிடித்திருப்பார்கள், வலது கையில ஆயுதத்தை, பட்டயத்தை, அரிவாளை வைத்திருக்கிறார்கள் என்றால் இடது கையில எதிரியின் பட்டயத்தை, அரிவாளை தடுப்பதற்காக ஒரு கேடயத்தை பிடித்திருப்பார்கள். அதைத்தான் சொல்லுகிறார், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். 150, அது 130, இது 130, அது 150. கேடகங்களையும் பரிசைகளையும் பிடித்துக் கொண்டு யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்கிறார். எகிப்தியர்கள் பாபிலோன் ராஜாவோடு யுத்தம் செய்வதற்கு அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு வாருங்கள், அழைக்கிறார் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக. குதிரை வீரரே, குதிரைப்படை, யானைப்படை, காலால் படை, அனைத்து படைகளும் வருகிறது. குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏறி சேணங்களை வைத்து ஏறி, அதாவது கழுதையின் மேல், குதிரையின் மேல் அமர்வதற்கு, ஒட்டகங்களின் மேல் அமர்வதற்கு ஒரு குஷன் மாதிரி ஒரு சேணம், ஒரு சீட்டை போடுவாங்க, தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த சேணங்களை வைத்து ஏறி அதன் மேல் அமர்ந்து, குதிரைகளின் மேல் சேணங்களை வைத்து ஏறி தலை சீராயை அணிந்து கொண்டு, பாபிலோனியர்கள், அசீரியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்களுடைய தலை சீராய், நம்முடைய இந்திய தேசத்திலே போலீசார்கள் தொப்பி வைத்திருக்கிறது போல அன்று ஒரு குல்லாயை வைத்து அதன் மேல் கோழி இறகை போன்ற ஒரு ஒரு குடையை வைத்திருப்பார்கள் தலையில. அதான் தலை சீராவை அணிந்து. அங்கே என்ன சொல்லுகிறார்? அணிந்து கொண்டு நில்லுங்கள். எதற்கு? 250, 250 அணிந்து கொண்டு நில்லுங்கள். ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஈட்டியை உங்கள் கையிலே பிடித்துக் கொண்டு கவசங்களை அணிந்து கொண்டு, கவச ஆடைகளை அணிந்து கொண்டு யுத்தத்துக்கு அணிவகுத்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எகிப்தியர்கள் அப்படித்தான் நிற்கிறார்கள். யாரோடு? பாபிலோனிய அரசனின் சகல சேனைகளோடும் யுத்தம் செய்வதற்காக அணிவகுத்து நிற்கிறார்கள். அருமையானவர்களே, 5வது வசனம், அவர்கள் கலங்கி பாபிலோனின் சேனைகளை கண்டபோது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தேவன் என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைக்கிறார். அவர்கள் என்ன சம்பவிக்க போகிறது, எகிப்தியர்கள் பாபிலோனியர்களை கண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை முன்னுரைத்து சொல்லுகிறார். சம்பவம் நடப்பதற்கு முன்னவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன? யார்? பாபிலோனியர்களா? இல்லை, எகிப்தியர்கள். பார்வோன் ஒப்பிராவும் அவனுடைய பார்வோன் நேகோவும் அவனுடைய சேனைகளும், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும் அவனுடைய படை தளபதிகளையும் அவனோடு வருகிற பிரம்மாண்டமான கூட்டமாகிய யுத்த ராணுவத்தையும் கண்டு 4 சைஸ கட்டுங்க. 1050, இது
ஒன்றா அன்பானவர்களே, ஒரு சிறு நிமிடம், ஒரு சின்ன தடங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். கிஃப்டா ஆர்டினரி பேப்பர். அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன? சுற்றிலும் உண்டான பயங்கரத்து நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பார்க்காமல் ஓட்டமாய் ஓடுகிறார்கள் என்று சொல்கிறார். வரப்போகிற காரியத்தை பாபிலோனின் சேனைகளுக்கு, நேபுகாத்நேச்சாரின் யுத்த சேனைகளுக்கு முன்பாக எகிப்தின் மிகப்பெரிய யுத்த சேனை நடுங்கி ஓடுகிறது, பயந்து ஓடுகிற காட்சியை கர்த்தர் இதுதான் சம்பவிக்கப் போகிறது என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைக்கிறார். நடக்க போகிற காரியங்களை முன்னுரைத்து சொல்லுகிறவர் தான் தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலமாய். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நடந்த காரியங்களை, உங்களுக்கு நடந்த காரியங்களை தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறார்கள். அநேகர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அந்த தீர்க்கதரிசி சொன்னது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்கிறார்கள். நடக்க போகிற காரியத்தை இன்றைய தீர்க்கதரிசிகளால், கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளாலும் சொல்ல முடியாது, மாற்று சமய மந்திரவாதிகளாலும் சொல்ல முடியாது, குறி சொல்லுகிறவர்களாலும் சொல்ல முடியாது. வரப்போகிற, நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் நடக்க போகிற காரியங்களை குறித்து கேளுங்கள், அல்லது தேவன் நடத்த திட்டமிட்டு இருக்கிற காரியங்களை நீங்கள் தடை செய்து பாருங்கள் என்று கேளுங்கள். ஏன்? தேவனே சொல்லுகிறாரே, நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிறாரே. அதை தவிர்த்து, அந்த வசனத்தை மறைத்து பிற்பகுதியை மறைத்து விட்டார்கள் இன்றைய உலக தீர்க்கதரிசிகள், உலக அப்போஸ்தலர்கள். எல்லாரும் கூடி திறப்பின் வாசலிலே உங்களை பெருந்திரளாக கோடிக்கணக்கான ஜனங்களை கூட்டி வைத்து உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதை? திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் நாங்கள் தயார் என்று உங்களை கூட்டிக் கொண்டு மெரினா பீச்சிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெளியிடங்களிலும் கூட்டம் கூட்டுகிறார்கள். அந்த வசனம் பிற்பகுதி என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனம். நீ அவர்களை பின்பற்றுகிறாயே, திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். யோசித்து பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய ஆத்மாவுக்காக திறப்பிலே நில். உன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக, ஆசீர்வாதத்துக்காக அல்ல, உலக சம்பாத்தியத்திற்காக அல்ல, கர்த்தருடைய நாளிலே நீயும் உன் குடும்ப அங்கத்தினர்களும் ஆத்துமாக்களும் அழிக்கப்படாதபடிக்கு நீ உனக்காக, உன் குடும்ப அங்கத்தினர்களுக்காக திறப்பிலே நிற்கப்பார். பூமிக்காக நிற்க முடியாது. ஏனெனில் அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. எசேக்கியேல் 22 அதிகாரம் 22 அதிகாரம் 30 வசனம். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22 அதிகாரம் 30 வசனத்தை படியுங்கள். அதற்கு முன்பு
உங்களுக்கு இப்பொழுது அந்த 30ஆம் வசனத்தை படியுங்கள். பிற்பாடு 22ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை படியுங்கள். ஒரு வசனத்தையும் புறக்கணிக்காமல் படியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்களிலும் உங்கள் குடும்பத்தினர்களிலும் உங்கள் போதகர்களிடத்திலும் உங்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலும் அப்போஸ்தலர்களிடத்திலும் இல்லை என்றால் திறப்பிலே நில்லுங்கள். இல்லாதவன் ஒருவனும் இல்லை. 22ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிற முழு வசனங்களின் தொகுப்பும் ஒருவனுடைய வாழ்க்கையிலும் நடக்கவில்லை. நீ சுத்தமாக பரிசுத்தவானாய் இருக்கிறாய் என்றால், ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நில். யாராவது இருக்காரா கேளு. இல்லைன்னா அந்த புறம்போக்குகளின் பிரசங்கங்களை கேட்க நம்பாதே. திறப்பிலே நிற்கப் போகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உன் ஆத்துமா அழிவில் இருந்து தப்புவிக்கப்படுவதற்காக நீ திறப்பிலே நில். உன் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், உன்னை பெற்றவர்கள், உன்னை வளர்த்தவர்கள், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பேரப்பிள்ளைகள், அவர்களுடைய ஆத்துமாக்கள் அழிக்கப்படாமல் தப்புவிக்கப்படுவதற்காக தேவனுக்கு முன்பாக திறப்பிலே நில். பூமியை அழிக்காமல் தடுப்பதற்கு ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வேதாகமத்தில் தேசம் என்று சொல்லப்படுவது பூமி. யூதர்கள் குடியிருந்த யூதேயா தேசம் அல்ல, இஸ்ராயலர்கள் குடியிருந்த இஸ்ரவேல் தேசம் அல்ல, முழு பூமியையும் சொல்லுகிறார். நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்கிறார். அந்த ஒருவனையும் காணேன் என்ற வார்த்தையை மறைத்து விடுகிறார்கள் உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் அப்போஸ்தலர்கள். உங்களுக்கு அவர்கள் திறப்பிலே நிற்கப் போகிறவர்களாக உங்களுக்கு காட்டுகிறார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? மதிகெட்ட கிறிஸ்தவர்களே, உங்களை முட்டாள்கள் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். வேத வசனம் அறியாதவர்கள். அதில் கர்த்தருடைய வார்த்தை ஒருவனையும் காணேன் என்கிறார். அவரே சொல்லிட்டார். உலகத்தை, பூமியை அழிக்கப் போகிற தேவனே சொல்லிவிட்டார். ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லிவிட்டார். இவன் இல்லை யாரு? தேவன் இல்லை என்று சொன்ன பிற்பாடு, ஒருவனும் இல்லை, ஒருவனையும் காணேன் என்று சொன்ன பிற்பாடு, இல்ல நான் நிக்கிறேன் சொல்றான் இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம். அவன் பின்னாடி கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா நீ எல்லாம் போற, திறப்புல நிக்கணும், நிறுத்த முடியுமா? அவனால் நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறதையெல்லாம் காப்பி அடிச்சு நெட்ல இருந்து, கூகுள்ல இருந்து எடுத்து தீர்க்கதரிசியாக நாடகம் ஆடுகிறானே எம்டி ஜெகன், அவன் நிப்பானா? கடைசி கால தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாம். எவனையாவது ஒருத்தனை போய் நிப்பாட்ட சொல்லு. பூமியை, உலகத்தை தேவன் அழிக்காதபடிக்கு உலகத்தின் அக்கிரமத்தினால், பூமியின் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் மிகுதியினால், பாவத்தின் மிகுதியினால் தேவன் பூமியை அழிக்க ஆயத்தமாகிறார். இந்த பாவி பரதேசி பயல்களை எல்லாம் போய் நிக்க சொல்லு. அழிவை தடுக்க திறப்பிலே நிற்பார்களா? நடுங்கி ஓட போகிறார்கள். எகிப்தியர்கள் நடுங்கி ஓடுவது போல, தப்பி ஓடுவது போல, கர்த்தருடைய வருகையிலே இவர்கள் எல்லாம் தப்பி ஓட போகிறார்கள். ஏனெனில் இவர்களிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் அனைத்தும் ஓடி போய்விடும். எகிப்தியரின் ஆவிகள் அனைத்தும், பாபிலோனியரின் ஆவிகள் அனைத்தும், அசீரியரின் ஆவிகள் அனைத்தும், மேதியரின் ஆவிகள் அனைத்தும், பர்சியரின் ஆவிகள், பாபிலோனியரின் ஆவிகள் அனைத்தும், கிரேக்கரின் ஆவிகள் அனைத்தும், ரோமரின் ஆவிகள் அனைத்தும், ஐஸ்வர்ய பெருக்கத்தின் ஆவிகள் அனைத்தும் ஓடி ஒழித்து விடும். அப்ப இந்த புறம்போக்குகள் எல்லாம் எங்க போய் நிற்பான்? அதான் சகரியா 13ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். அன்று எல்லா ஆவிகளும், எல்லா அந்நிய தெய்வங்களும் அழிக்கப்பட்ட பிற்பாடு இவனெல்லாம் நான் நிலத்தை ஒழுகிறவன், நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அல்ல என்று சொல்லுவான். நான் தீர்க்க தரிசனமே இதுவரை சொன்னதில்லை என்று.
என் மோகன் சீலாசர் சொல்றான் இல்லையா, சொல்றதெல்லாம் பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், நிறைவேறலன்னு கேட்டா, ஏய் நான் தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லையே, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசிகளின் புத்திரனும் அல்லவே. ஆமோஸ் தீர்க்க தரிசியின் வார்த்தைகளை திருடி கொள்ளுகிறான். அதான் திருட்டு தீர்க்க தரிசிகள் இவர்கள். இவர்களிடத்தில் இவர்களோடு சேர்ந்து பூமியை தேவன் அளிக்காதபடிக்கு நீங்கள் துறப்பிலே லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் கூட போகிறீர்கள். மூட கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். உன்னுடைய ஆத்மாவின் அழிவிலிருந்து உன் ஆத்மா தப்புவிக்கப்படுவதற்காக, உன் குடும்ப அங்கத்தினர்களின் ஆத்மா தப்புவிக்கப்படுவதற்காக, முதலாவது உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கப்பார். அதை விட்டுவிட்டு பூமியை தேவனுடைய திட்டத்தை செயலற்றதாய் மாற்றப் போகிறாயா? தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பொய்யாய் மாற்ற புனிகரம் கொள்கிறாயா? நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று இல்லை. நீங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பொய்யாக்க முனைகிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள். ஒரு காலம் நடக்காது. உங்கள் தீர்க்க தரிசனங்கள் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகள், பொய் தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், பொய் குறிகள், உங்கள் அந்நிய ஆவிகளின் வார்த்தைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் பொய்யாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துணிகரம் கொண்டு செயல்படுகிறீர்கள். உங்கள் துணிகரத்தின் ஆவி அழிக்கப்படும், அழிந்தே போவீர்கள். மனம் திரும்புங்கள். முதலாவது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரின் துணிகரத்தின் பெருமை உச்சத்திற்கு சென்றது. நான் என்னுடைய பெயர் மகிமை பிரதாபத்திற்காக நான் கட்டின என் மகா பாபிலோன் என்றான். அந்த சனமே மனித இருதயம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது, மாட்டின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் அனைத்தும் சாத்தானுடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள். துணிகரமாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை பொய்யாக்க துணிகரம் கொண்டு நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் என்கிறார்கள். எப்படி? தேவன் சொல்லுகிறார், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவன் மனுஷனை உண்டாக்கினவர் தேவன். அவர் உண்டாக்கின மனுஷன் ஆதாம். மனுஷன் என்றால் அவன்தான். மனுஷன் அவர் மனுஷனை எப்படி தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம் இருக்கிறபடியே அவனை எப்படி உண்டாக்கினாரோ அவன் தான் மனுஷன். தேவன் அவனைத்தான் தேடுகிறார், உன்னை அல்ல. உலகத்திலே இருக்கிற அந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகளையோ புறம்போக்கு அப்போஸ்தலர்களையோ அல்ல, கபட வேடதாரி கள்ள கிறிஸ்தவர்களையோ அல்ல, பக்தி வேடதாரிகளை அல்ல. தேவன் தாம் உண்டாக்கின மனுஷனைத்தான் தேடுகிறார். அவனைத்தான் தேவன் உண்டாக்கினார். காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பு ஆதாம் எப்படி இருந்தானோ அதே ஆதாமைத்தான் தேடுகிறார். நான் நேற்றைய செய்தியிலே சொன்னேன், அதற்கு முந்தின செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். அவன்தான் ஆவி வடிவ மனிதனாகிய தேவகுமாரனாகிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி எனப்படுகிற தேவனுக்கு உன்னதமான தேவனுக்கு முன்பாக நின்ற உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக். அவனை தேடுகிறார். அவன்தான் பரமசிவன். அவன்தான் பரமசிவன். பரலோக ராஜ்யத்தை தன் சிரசின் மேல் துவக்கிறவன் அவன். 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற பொன் குத்து விளக்கு தண்டு அவன். அந்த பொன் குத்து விளக்குகளும் நிரம்பி இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற பொற்பாத்திரம் தேவனுடைய சபை. அதை தன் சிரசிலே சூடி இருக்கிறவன் பரமசிவன். தேவனுடைய பரம எருசலேமை தன் தலையின் மேல் சுமக்கிறவன் பரமசிவன். அவன் தான் மெல்கிசேதேக். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக்.
பூமியிலே மனிதனாக இருந்தான், எபூசியருக்கு அரசனாக இருந்தான். இன்றைய எருசலேம் பழைய எபூசியரின் பட்டணம். அந்த எபூசியருக்கு அரசனாக இருந்தான். சாலேமின் அரசன் என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் பெயர் பெற்றவன். கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். கிறிஸ்துவை போல் இருப்பான். கிறிஸ்து அவனுடைய முறைமையிலே தான் மகா பிரதான ஆசாரியராக அனுப்பப்பட்டார். புரியுதா? அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் அல்ல. அவனை காணேன் என்கிறார். அவனை மாயைக்குள்ளே அடைத்து போட்டவரும் அவரே. மாயைக்கும் பிரபஞ்ச மாயை என்கிற மகாதேவியாகிய தியானாள், மகா பாபிலோன் என்கிற மகா வேசியின் காலின் கீழ், பிரபஞ்ச மாயையின் கீழ் அவனை மிதித்து போட்டவரும் அடைத்து வைத்திருக்கிறவரும் அவரே. அவர் அவனை எழுப்பி வரச் செய்வார். நான் ஒருவனை எழும்பி வரச் செய்வேன். ஏசாயா 40, 41, 42 அதிகாரங்களை படி. உன்னை பாதாளத்திலிருந்து, பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து தூக்கி எடுத்து உன்னை திரும்பவும் நீ நின்ற நிலையிலே உன்னை நிலைநிறுத்துவேன் என்கிறார். உன்னை நீ நின்ற நிலையிலே எங்கு இருந்தாயோ அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவேன் என்கிறார். புரியுது அவனுக்கு? ஏசாயா 46 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் ஒரு அஞ்சுகிற பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரச் செய்கிறவராயிருக்கிறேன். அவன் வருவான், அவன் வந்து நான் திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பான். யார்? திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், முதலாம் மனிதன், ஆவி வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனிதன். அவன் வீழ்ச்சிக்கு பிற்பாடு அவனை பூமியின் மண்ணினால் ஆதாமாக உண்டாக்கினார். 2 பேரும் ஒருத்தன் தான். பரமசிவனும் ஒருவனே, ஆதிசிவனும் ஒருவனே. ஆதிசிவன் தான் ஆதாம், பரமசிவன் தான் முதலாம் மனிதன், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனிதன். அவன் தான் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக், பூமியிலே மனிதர்களுக்கு அரசனாயிருந்தார். அவன் தான் சமாதானத்தின் அரசன், அவன் தான் சமாதானத்தின் ராஜா. கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன், தியோபானிக் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னோடி. அவன் தான் வரணும். அவனை மாயைக்கு உட்படுத்தினவரே அவனை மாயையின் கட்டுகளை அறுத்து மீட்டு விடுதலையாக்குவார். அவன் வந்து நிற்பான் ஒரு ஆஞ்சுகிற பட்சியாய், ஒரு தேவ தூதனாய். தேவன் தம்முடைய தூதர்களை பறந்து காக்கிற பட்சிகளை போல அனுப்புகிறார். அந்த பட்சிகளில் பிரதானமானவனாய், ஒரு ஆஞ்சுகிற பட்சியாய், வலு சர்ப்பத்தை பிடிக்கிறவனாய் வருவான். அவன் திறப்பிலே நிற்பான். தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன் அவனே. ஏனெனில் அவனுடைய நெற்றி பட்சிக்கிற அக்னியாயிருக்கும். தேவன் எப்படி பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரோ அதுபோல அவனுடைய நெற்றி பட்சிக்கிற அக்னியாயிருக்கும். எரேமியா, எசேக்கியேல் முதலானவர்களுக்கு அதைத்தான் சொன்னார். நீ இந்த கலகக்கார ஜனங்களுக்கு முன்பாக நடுங்காதே, பயப்படாதே. நான் அவர்களுக்கு எதிராக உன் நெற்றியை வெண்கலமும் இரும்புமாக்கினேன், உன்னை இருப்பு தூணாக்கினேன் என்றார். வெண்கல சொகுசா தேவன் பட்சிக்கிற அக்னியின் நடுவில் பழுத்து மின்னி எரிந்து கொண்டிருக்கிற வெண்கல சொகுசாவாக இருக்கிறார். அவனுக்கு முன்பாக நிற்கிறவன், அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் வெண்கல நெற்றி கொண்டவனாய், பட்சிக்கிற அக்னிக்கு முன்பாக பிரகாசிக்கிறவனாயிருப்பான். அப்படிப்பட்டவன் தான் தேவனுக்கு முன்பாக பூமியை, உலகத்தை தேவன் அக்கிரமத்தின் மிகுதியினால், உங்கள் பாவத்தின் மிகுதியினால் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கவன். மோகன் சீலாசரசன் நினைச்சியா? சாது சுந்தர் செல்வராஜன் நினைச்சியா? MD ஜெகன் என்று நினைத்தாயா? பால் தினகரன் என்று நினைத்தாயா? வின்சன் செல்வகுமார் என்று நினைத்தாயா? பென்னிகின் என்று நினைத்தாயா? இல்லை. அவன் மனிதன். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனிதனும் அவனே, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனும் அவனே. தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவனும் அவனே,
சுவரை அடைக்கத்தக்கவனும் அவனே. அவனை அவர் வருவிப்பார். நன்றாக புரிந்து கொள். மற்றவர்கள் அனைவரும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நீங்களே நில்லுங்கள். ஒருவனிடத்தில் ஓடாதே. உன் கையில் இருக்கிற வேதாகமத்தை படி. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் முழுவதையும் திரும்ப 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 படி. இல்லை என்றால் இந்த எரேமியா 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி 5ஆம் 6ஆம் வசனங்கள் சொல்லுகிறபடி ஓடுவாய். பட்சிக்கிற அக்னியாய் வரப்போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு முன்பாக, அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நடுங்கி தப்பித்துக் கொள்ள ஓடுவாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மத்தேயு 24ஆம் 25ஆம் வசனங்களிலே, அதிகாரங்களிலே, அந்த நாளிலே நீங்கள் மலைகளுக்கும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பதுங்கிக் கொள்வீர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு முன்பாக நீங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களை இன்று ஆவிக்குரிய புறம்போக்குகளாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே. இவனெல்லாம் தான் முதல்ல ஓட போறான். நீங்கள் அவன் பின்னாலே ஓடுவீர்கள். எச்சரிக்கிறேன். மனம் திரும்புங்கள். உங்கள் பெருமை, வீண் பெருமை, வீண் அகங்காரம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் என்று இந்த வீண் பெருமை, அகந்தை, ஆணவம், மனமேட்டிமையை விட்டு கீழே இறங்குங்கள். இல்லை என்றால் தள்ளப்படுவீர்கள். நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்டது போல மனித இருதயம் பிடுங்கப்பட்டு மாட்டின் இருதயம் கொடுக்கப்பட்டது. அந்த மாடு அவன் காளைதான். அவன் காளை. விக்கிரக தோப்புகளில் வழிபடுகிறீர்களே, நந்தி. அந்த நந்தி தான் அவன். அவன் தேவன் அல்ல. அவன் தானியேல் புத்தகத்தை படித்தால் தெரியும். அவன் தன்னுடைய சிலையை, விக்கிரகத்தை தானே செய்வித்து வெண்கலத்தாலும் பொன்னினாலும் செய்து நிறுத்தி அந்த சிலையை வணங்க கட்டளையிட்டான். தன்னை தேவனாக்கினான். முடிவு மாட்டை போல புல்லை தின்றான். இன்றைய தீர்க்கதரிசிகளுடைய முடிவும் அதுவே. அவர்களை பின்பற்றுகிறவருடைய முடிவும் அதுவே. நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற ஆவியின் அபிஷேகங்கள் அனைத்தும் உங்களை அழிவுக்கே கொண்டு செல்லும், பரலோகத்திற்கல்ல. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கல்ல, பரிசுத்த ஆவியானவரை சந்திப்பதற்கல்ல என்பதை மறந்து போக வேண்டாம். அருமையான கிறிஸ்தவர்களே, எரேமியா 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் கலங்கி, எவர்கள்? எகிப்தியர்கள். எகிப்திய யுத்த சேனையின் வீரர்கள் பராக்கிரமசாலிகள். குதிரை வீரர்கள், யானைப்படை வீரர்கள், காலால் படை வீரர்கள், ஈட்டி எறியும் வீரர்கள், அம்பு வில்லையும் அம்பையும் பிடித்துக் கொண்டிருக்கிற வீரர்கள், கேடயங்களையும் பரிசைகளையும் பிடித்துக் கொண்டிருக்கிற, ஈட்டிகளையும் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்துக் கொண்டிருக்கிற வீரர்கள், குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிற வீரர்கள் கலங்கி பின்வாங்குகிறது என்ன? பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். எரேமியாவின் மூலமாய் சொல்கிறார். சுற்றிலும் உண்டான பயங்கரத்து நிமித்தம். சுற்றிலும் என்ன பயங்கரம் உண்டாகிறது? ஒருபுறம் பஞ்சம், ஒருபுறம் கொள்ளை நோய், ஒருபுறம் பெருங்காற்று, சூறாவளிகள், கொண்டல் காற்றுகள், வனாந்தர காற்றுகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். சீன் வனாந்தரத்தின் காற்று மணலை வாரி கொண்டு செல்லும். கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள், கலங்கி பின்வாங்குகிறார்கள். பெருந்திரளாய் வருகிற பாபிலோனின் சேனைகளை கண்டு பயந்து நடுங்கி பின்வாங்குகிறார்கள். சுற்றிலும் உண்டான பயங்கரத்து நிமித்தம் அவருடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு மணல் மேடுகளிலே தடுக்கி விழுந்து ஓடுகிறார்கள். திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கிறிஸ்தவர்களே, இதே நிலை இந்த எகிப்தின் மாபெரும் சேனைகள் எப்படி
பாபிலோனின் சேனைகளை கண்டு பயந்து நடுங்கி ஓடுகிறார்களோ, திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடுகிறார்களோ, தப்பி பிழைக்க ஓடுகிறார்களோ, அதுபோல இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், பக்தி வேடதாரி கிறிஸ்தவர்கள், திருச்சபைகளிலே அலங்காரமான ஆலயங்களிலே அலங்காரமான நாற்காலிகளிலே அமர்ந்திருக்கிற திருச்சபை தலைவர்கள், பிஷப்மார், பேராயர்கள், போப்பாண்டவர், கர்னல்கள், மாடரேட்டர்கள், பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், புறம்போக்கு தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், அவர்களை பின்பற்றுகிற உலக கிறிஸ்தவர்கள், கபடங்களையும் பொய்யையும் களவையும் கொள்ளையையும் திருட்டையும் வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடுகிறதையும் விட்டுவிடாமல் உறுதியாய் பிடித்துக் கொண்டு, நானும் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் பேராயர், நான் பிஷப்பு, இப்படி என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, அனைவரும் ஓடப் போகிறீர்கள். தப்பித்துக் கொள்ள ஓடப் போகிறீர்கள். பட்சிக்கிற அக்னியாய் கர்த்தருடைய சேனை, 20 கோடி சேனைகள், குதிரை வீரர்களின் சேனைகள் வருகிறது. பட்சிக்கிற அக்னியாய் தப்பிக்கொள்வாயா? கர்த்தரை சந்திப்பாயா? திறப்பிலே நிற்பாயா? அவர்களை தடுப்பதற்கு முடியுமா உன்னால்? நீ எப்படி இருக்கிறாய்? பாவத்தையும் அழுக்கையும் சம்பாதித்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற தீர்க்கதரிசியே, ஊத்தையும், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற தீர்க்கதரிசியே, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற அப்போஸ்தலனே, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற பேராயரே, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற போதகனே, ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற கள்ள விசுவாசியே, அந்நிய அசுத்த ஆவிகளால் நிறைந்திருக்கிற பிரேத குழிகளாய் மூடப்பட்ட வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, கர்த்தருக்கு முன்பாக நிற்பீர்களா? யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற பட்சிக்கிற அக்னியாய் வருகிற குதிரை வீரர்கள், கர்த்தருடைய பரிசுத்தாவியானவருடைய யுத்த சேனைக்கு முன்பாக நிற்பீர்களா? ஓடுவீர்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லி இருக்கிறார், முன்னறிவித்திருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், மலைகளே எங்கள் மேல் விழுங்கள், பள்ளத்தாக்குகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று ஓடி ஒளிய போகிறீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள், மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் இது நிச்சயமாக நடந்தேறும். உங்களை பட்சிக்கிற அக்னி ஜுவாலைகளுக்கு ஒப்பான கர்த்தருடைய பெரும் சேனை உங்களை துரத்தி துரத்தி பட்சிக்கும். உங்கள் முகங்கள் எல்லாம் கருகி போகும், கரிக்கொட்டைகளாய் கொள்ளிக்கட்டைகளாய் மாறி போகும். மறக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லல, வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்கள். அதை பொய்யாக்க முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள். நாங்கள் திறப்பிலே நிற்போம். முடியாதுங்க, எவனாலும் முடியாது. இவ்வுலகத்தின் மிகப்பெரிய விண்வெளி வீரர்களாலும் முடியாது, விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாலும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு பூமி நிலநடுக்கத்தையே தடுக்க வக்கில்லாத ஆராய்ச்சியாளர்கள் தானே கண்டுபிடிக்க முடிகிறது. நிலநடுக்கம் வந்த பிற்பாடு, நிலநடுக்கம் வந்தது, இத்தனை புள்ளிகள் அதிர்ந்தது, கண்டுபிடிக்கத்தான் முடியுது. வருமுன் தடை செய்ய முடிந்ததா? பெரும் கடல் புயல்கள் வந்தது, கடல் கொந்தளிப்புகள் வருகிறது, சுனாமி வந்தது, தடை செய்ய முடிந்ததா? வருமுன் கண்டறிய முடிந்ததா? இல்லையே. பின் எப்படி தடை செய்வீர்கள்? இதுவரை நடந்து முடிந்த எந்த கடல் புயலையும் உங்களால் தடுக்க முடியவில்லையே. அது வாரிக்கொள்ள வேண்டியவற்றை வாரிக்கொண்டுதானே சென்றது. இனி பூமியை தேவன் அழிக்காதபடிக்கு நீங்க தடை செய்ய போகிறீர்களா? கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, அவர் ஒருவனும் இல்லை என்கிறார், நீங்கள் கோடி கோடியாய் லட்ச லட்சமாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிறீர்கள். வெட்கமா இல்லை உங்களுக்கு பொய் சொல்ல? கர்த்தருடைய வார்த்தைகளை பொய்யாக்க துணிகரம் கொண்டு செயல்படுகிறீர்களா? தேவன் ஒருவரை எழுப்புவதற்காக ஜெபியுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள்.
அருமையானவர்களே, 6வது வசனம். நான் செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். 6வது வசனம், எரேமியா 46ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம். பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம் அல்லது தப்பி ஓட வேண்டாம். பேரழிவு, பாபிலோன் ராஜாவின் நேபுகாத்நேச்சாரின் பெரும் சேனை பெரும் வெள்ளமாய் வருகிறது, வெள்ளக்காடாய் புகைக்காடாய் வருகிறது. எகிப்தியனையும் எகிப்தியனின் பெரும் சேனையையும் 7வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம் நாளைய செய்தி, 190ஆம் செய்தியின் வார்த்தை. நான் அதை சற்று ஒப்பனைக்காக இங்கே எடுத்துக்கொள்கிறேன். பிரபாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான். அந்த பிரவாகம் போல, சுனாமி போல புரண்டு வருகிற எகிப்தியரின் பிரம்மாண்ட சேனை, யுத்த சேனை பாபிலோனின் பிரம்மாண்ட சேனைகளை கண்டு பயந்து நடுங்கி ஓடுகிறார்கள், திரும்பி ஓடுகிறார்கள். இதை பார்க்கலும் மிகப்பெரிய சேனை, கர்த்தருடைய அக்னிமயமான சேனைகள் வருகிறது. யார் பயப்படாமல் இருப்பான்? யோசித்து பாருங்கள். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம். பராக்கிரமசாலி தப்பி ஓட வேண்டாம். வடக்கே ஐப்பிராத்து நதி அண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். வடக்கே பாபிலோன் தேசத்தை முழுவதுமாய் கடந்து ஓடி வருகிற ஐப்பிராத்து நதியின் வடக்கு பகுதியிலே எகிப்தியரின் பிரபாகமாய் கடல் அலைகள் போல, பெரும் நதிகளின் இறைச்சல் போல பிரபாகமாய் கடந்து வருகிற சுனாமியை போல பிரபாகமாய் வருகிற எகிப்தியரின் சேனை திரும்பி ஓடுகிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஓட வேண்டாம். பாபிலோனின் சேனை உங்களை வளைந்து கொள்கிறது. ஐப்பிராத்து நதியின் வடக்கு கரையிலே இடறி விழுவீர்கள் என்று சொல்கிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, கடைசி நாட்களிலே, கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே இருக்கிற கிறிஸ்தவனே, பக்தி வேடமிட்டுக் கொண்டிருக்காதே. உண்மையாய் மனம் திரும்பு. உன் அக்கிரமங்களை, பாவ அழுக்கு அருவருப்புகளை, பொய்களை, புத்தலாட்டங்களை, ஏமாற்றுகளை, வஞ்சகங்களை விட்டு மனம் திரும்பு. அந்நிய ஆவிகளை, அந்நிய தெய்வர்களை விட்டு விலகு, மனம் திரும்பு. இல்லை என்றால் தப்பி ஓட பார்ப்பாய், அழிக்கப்படுவாய். தேவனுடைய பட்சிக்கிற அக்னிமயமான சேனைகள் உங்களை துரத்தி துரத்தி பட்சிக்கும். தப்பி ஓட முடியாது. தப்பி ஓடுகிறவன் பூமி குலுக்கப்படுகிற போது பூமியின் மிக பிரம்மாண்டமான வெடிப்புகளிலே விழுந்து அழிக்கப்படுவீர்கள். உயிரோடு விழுங்கப்படுவீர்கள். உயிரோடு வாரி கொள்ளப்படுவீர்கள். கடல் புயல்கள், பூமி சமுத்திரம் குலுக்கப்படும் போது சுனாமியை பார்க்கலும் மிக பிரம்மாண்டமான பேரலைகள் எழும்பி உங்களை தப்பி ஓடுகிறவர்களை விழுங்கி போடும். ஏனெனில் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை விற்று பிழைக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் அந்நிய ஆவிகளை பின்பற்றி பரிசுத்த ஆவியானவரை பரிகாசம் செய்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள். உலகத்தை ஏமாற்றுகிறீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள். உங்கள் ஆத்துமாக்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டீர்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். நீங்கள் உங்கள் பாவங்களை அந்நிய பாசைகளினாலும் அந்நிய ஆவிகளினாலும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி உங்கள் பாவங்களை மறைத்துக் கொண்டு, நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, கொலைகளை, கொள்ளைகளை, விபச்சாரங்களை, வேசித்தனங்களை, ஏமாற்றுக்களை, வஞ்சகங்களை, பில்லிசூனியங்களை, மந்திரவாதங்களை மறைக்கிறீர்கள். உங்கள் வாயை திறந்தால் பச்சை பொய் சொல்லுகிறீர்கள். மேடை ஏறி தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி பிழைக்கிறவனே, கர்த்தர் அண்டை வருகிறவனே பிழைப்பான், அவனே வாழ்வு பெறுவான். என்ன செய்ய போகிறீர்கள்? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். தெரிந்தெடுப்பு உங்கள் கையில் இருக்கிறது, என் கையில் இல்லை. உங்கள் தீர்க்கதரிசிகளின் கையில் இல்லை, தேவனாகிய கர்த்தருடைய கையிலும் இல்லை. அவர் உங்களை தெரிந்து கொண்டார், ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்தீர்கள். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை புறக்கணித்தீர்கள், அவருடைய எச்சரிப்பை புறக்கணித்தீர்கள், அவருடைய அழைப்பை புறக்கணித்தீர்கள். எங்களுக்கு அந்நிய ஆவிகளும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் போதும் என்று அந்நிய ஆவிகளை கொண்டு உங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிற, உங்களை நடத்துகிற கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, அந்தி கிறிஸ்துக்களை பின்பற்றினீர்கள். வலு சர்ப்பத்தின் சேனைகளை பின்பற்றினீர்கள். இப்பொழுதாவது மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுங்கள், உங்கள் ஆத்துமாக்கள் பிழைப்பதற்காக. மனம் திரும்புங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புகிறதில்லை. எல்லோரும் மனம் திரும்பி பிழைப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்புங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவாராக, உங்கள் ஆவியை ஏவி எழுப்புவாராக. செத்த நிலையில் இருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் ஆவிக்குரிய தீவட்டிகளை, அணைந்து போன உங்கள் தீவட்டிகளை, ரட்சிப்பின் பாத்திரங்களை கொழுந்து விட்டெரிகிற அக்னி தீபங்களாய், எரிகிற தீவட்டிகளாய் மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நடத்துவாராக. அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், அழிவுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் எகிப்தியர்களைப் போல ஓடுவீர்கள். உங்கள் சேனைகளாலேயே, நீங்கள் நம்புகிற உலகத்தின் ஆவிகளின் கூட்டத்தாலேயே அழிக்கப்படுவீர்கள். அவைகளை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அதான் கர்த்தருடைய சேனை. அந்த கர்த்தருடைய சேனை துரத்துகிற போது அதன் அக்னி ஜுவாலைகளால் நீங்கள் கருகி போவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு ஐக்கியமாயிருங்கள். வேத வசனங்களின் வழியாக அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கற்று கை கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவரோடு ஐக்கியமாயிருங்கள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் நல்ல கனிகளை கொடுப்பான். நானே நல்ல திராட்சை செடி, நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் நல்ல கனி கொடுப்பான். நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நற்கனி கொடாத மரங்கள் மனிதர்கள். நற்கனி கொடாத மரங்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நற்கனி கொடாத காட்டத்தி மரம் சபிக்கப்பட்டது. நற்கனி கொடாத திராட்சை கொடிகள் அனைத்தும் அறியப்பட்டது. நல்ல கனி கொடாத ஒலிவ மரங்கள் அனைத்தும் கொப்புகள் வெட்டப்பட்டது. நீங்களும் மாத்திரம். அருமையானவர்களே, நற்கனி கொடாத விருட்சங்கள், நற்கனி கொடாத மரங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களும் உலகத்தின் ஜனங்களுமே. கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. உன் மனிதனே, கள்ள தீர்க்கதரிசியே, கள்ள அப்போஸ்தலனே, கள்ள போதகனே, கள்ள விசுவாசியே, கள்ள கிறிஸ்தவனே, கோடரியானது உன் ஆத்மாவின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது உன்னை சீவி போடும், வெட்டி போடும் என்பது, கருக்கிடும் என்பது உனக்கு தெரியாது. அதாவது அந்த நாளை குறித்திருக்கிறார். இப்பொழுதே மனம் திரும்பு. இது கிருபையின் காலத்தின் முடிவு. கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பு உன் அக்கிரமங்களை விட்டு விலகு. ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற, அடைக்கப்பட்ட பிரேத குழியாயிருக்கிற, உன்னுடைய வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாயிருக்கிற கிறிஸ்தவனே, உன் இருதயத்தை, பிரேத குழியை திறந்து கர்த்தரிடத்திலே ஊற்று. நீ இருக்கிற நிலையிலே அவருடைய கருத்திலே உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை தம்முடைய இரத்தத்தால் சுத்திகரிப்பார். தம்முடைய சிலுவையின் பாடுகளின் வேதனையினால் உன்னை புடமிட்டு சுத்திகரிப்பார். தம்முடைய ஆவியை உனக்குள் ஊற்றுவார். மீட்பு வேண்டுமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ சொந்தமாக்க வேண்டுமானால், ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்றாரே,
வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ ஒளி வீசுகிற ஒளி விளக்குகளாய் மாற வேண்டும் என்றால் நீ இப்பொழுதே உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. உன் அடைக்கப்பட்டிருக்கிற பிரேத குழியாகிய இருதயத்தை திறந்து, உன் வஸ்திரங்களை கிழிக்காதே, உன் இருதயத்தை கிழித்து அவருடைய சமூகத்தில் ஊற்று. யோவேல் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாசம் நாளை அறிவியுங்கள். உங்கள் வஸ்திரங்களை கிழித்து, வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். எரேமியா சொல்லுகிறான், நடு ராத்திரியிலே நடு சாமத்திலே எழுந்து உன் இதயத்தை கிழித்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்று என்று சொல்லுகிறான். ஊற்றுங்கள் உங்களுக்காக. பூமியை தேவன் அழிக்காமல் இருப்பதற்காக அல்ல, அவர் திட்டமிட்டதை திட்டமிட்ட நாளிலே குறித்த நாளிலே செய்வார், நிறைவேற்றுவார். உன் ஆத்துமா அழிக்கப்படாதிருப்பதற்காக திறப்பிலே நில். போ, கர்த்தர் தாமே நீ நல்ல தீர்மானத்தை எடுத்தால் அவர் உன்னை நடத்துவார். இல்லை என்றால் நீ நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்கு போதும், நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவி எனக்கு போதும், அந்நிய பாஷையின் அடையாளம் போதும் என்று சொல்லுவாயானால் அவர் உன்னை புறக்கணித்து தள்ளிவிட்டார் என்று எண்ணிக்கொள். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு விட்டது என்பது என்று எண்ணிக்கொள். போ, கர்த்தர் தாமே உன்னை நடத்தட்டும். அவருடைய முன்குறித்தலின் ஆவியின்படி, அவருடைய செயல் திட்டத்தின்படி அவர் நடத்துவார். நீ எங்கு நிற்க வேண்டுமோ அங்கு நின்று கொள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.